கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக இடைவிடாமல் என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலையும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர தலைப்பு என்ன தெரியுமா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு நிறைய பேர் டைலாக் விடுவான். கரெக்டா? இன்னைக்கு என் தலைப்பு அது கிடையாது. ஆவதும் நாவால தான், அழிவதும் நாவால தான்னு இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிறதையே நான் பேச முடியாதுல்ல. அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், ஒருத்தன் உருவாகிறதும் உன் நாக்கால தான், ஒருத்தன் அழிவதும் அவன் நாக்கால தான். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீதிமொழிகள் 18:21 எழுதியிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்னு இருக்குல்ல. பார்த்தீங்களா? இன்னைக்கு உன்னை வாழ வைக்கிறதும் உன் நாவு தான், உன்னை சாக வைக்கிறதும் உன் நாவு தான். உன்னை ஆகிறதும் நாவால தான், அழிகிறதும் நாவால தான். அதனால் உன் நாக்கை கத்தியை கூட பார்த்து யூஸ் பண்ணு, நாக்கை பார்க்காம கூட யூஸ் பண்ணாத. அது ரொம்ப ஷார்ப்பு. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சகோதரி எனக்கு தெரியும், சும்மா தலைவலின்னு வந்தபோது எவனோ சொல்லிட்டான் சூனியம் பண்ணா கூட இப்படி தான் வலிக்கும்னு. அவங்களுக்கு தலைவலி வரும்போதெல்லாம் எவனோ சூனியம் பண்ணிட்டான்னு வாயால் அறிக்கை விடுறதுனால அந்த தலைவலி போகவே இல்லை. நான் சொன்னேன், முதல்ல உன் வாயால் என் தலைவலி சரியாயிட்டுன்னு சொல்லுன்னு சொன்னேன். அடுத்த 3 வாரத்தில் வர எனக்கு தலைவலி சரியாயிருச்சுன்னு. இன்னைக்கு உன் நாக்கு தான் பயங்கரமான வினையாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அவன் நாக்கில் தான் சனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்னைக்கு நீ அதில் விருப்பப்பட்டனா அதனுடைய கனியை நீ புசிப்பேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், எனக்கு வேலை கிடைக்காது, நான் உருப்பட மாட்டேன், நான் நாசமாக போயிடுவேன், நான் மண்ணாக போயிடுவேன், நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு உன் நாக்கை நீ பத்திரமா பயன்படுத்தலைன்னா அழிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் அக்கினிமயமான நாவுகள் அவங்க நாக்கில் விழுந்ததுனால தான் எந்த பேதுரு மறுதளிச்சானோ அதே வாயில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உன் நாக்கில் அக்கினி விழுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஷபரபாலபா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் குண்டக்க மண்டக்கையே பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் தப்பாகவே யோசிக்கிறது, தப்பாகவே வார்த்தையை விடுறது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் நாக்கை பத்திரமா நீ யூஸ் பண்ணு. காலையில் எழும்பி இன்னைக்கு அவனை பார்க்க போகிறேனே, இன்னைக்கு அந்த வேலை எப்படி இருக்குமோன்னு, நான் நேற்று அப்படி நடந்துச்சுன்னா இன்னைக்கு அப்படி தான் நடக்கணும்னு இல்லைல்ல. கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் சூழ்நிலையை தலைகீழாக மாத்துறவருங்க. அதனால் நல்லதே பேசு, நல்லதே நடக்கும். அதனால் நான் சாவ போகிறேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு படிப்பு வராது, மேக்ஸை பார்த்து நீ பயந்து படிக்காமல் இருந்தேன்னா அது வராது. தைரியமாக நில்லு, அதிகாரத்தோடு பேசு. அந்த அதிகாரம் நாக்கில் இருக்குது. நான் படிப்பேன், நான் உயருவேன், நல்லா இருப்பேன் அப்படி சொல்லு. அழிஞ்சு போனதெல்லாம் உருவாகும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் நாவை நாங்கள் பத்திரமாய் பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.